நம்ம சைஃப் அலி கான் நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி திரைப்படமான ஜுவல் தீஃப் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ வெளிவந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. அண்ட் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹைஸ்ட் த்ரில்லரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல படத்தோட கதை என்னன்னா, ரெட்சன்னு சொல்லப்படுற ஒரு டைமண்ட். இந்த டைமண்ட் வந்து இந்தியாவில் கண்காட்சிக்காக இப்போ கொண்டு வராங்க. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அந்த டைமண்ட் வந்து இப்போ வருது. ஸோ இந்த கண்காட்சியில இருந்து அந்த டைமண்டை எடுக்கிறதுக்காக படத்தோட பில்லன் வந்து ராஜன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து பிளான் பண்ணுது. ஸோ இதுக்காக இந்த டைமண்டை எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு சொல்லி படத்துல நம்ம ஹீரோ நம்ம சைஃப் அலி கானை இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ இவர் பேர் இந்த படத்துல வந்து ரேகான். ஸோ ரேகானை பொறுத்தளவுக்கு ஒரு மோஸ்ட் வாண்டடான ஜுவல் தீஃப்ங்க. ஸோ இவரை வந்து நிறைய போலீஸ், இந்தியன் போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரை அவரோட அப்பாவை வச்சு த்ரெட்லின் பண்ணி வந்து இந்தியாவுக்கு திருப்பி வர வைக்கிறாரு. ஸோ வர வச்சு இந்த ரெட்சனை வந்து டைமண்டை வந்து எப்படியாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதை கொள்ளை அடிச்சாரா நம்ம ஹீரோ, அதுக்கான பிளானிங் வந்து எப்படிப்பட்ட பிளானிங் போடுறாரு, அந்த பிளானிங் கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த டைமண்டை எடுத்தாராங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஒரு நீட்டான பிளாட்டு, சூப்பரான மேக்கிங்க. அதுல ஹீரோவை இன்ட்ரோ பண்ணது, ஸோ ஹீரோவோட கேரக்டரை எழுதின விதம், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. சைஃப் அலி கான் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே வில்லன் கதாபாத்திரமே ஸ்ட்ராங்கான ரைட்டிங். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடியவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. தென் இந்த படத்தில் அந்த முக்கியமாக அந்த டைமண்டை கொள்ளை அடிக்கிறதுக்கான ப்ரீ பிளான், அதாவது எப்படி கொள்ளை அடிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு மியூசியமில் ஹை செக்யூரிட்டி இருக்கும்ல, அதை எப்படி கொள்ளை அடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அங்கேயே கொள்ளை அடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க பாருங்க, அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரோல் பிளாக் செம விறுவிறுப்பாக இருந்துச்சு. அடிச்சிருவாரா, அடிச்சுட்டு தப்பிச்சிருவாரா, இல்லை மாட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிளானிங் ரெண்டாவது செகண்ட் ஹாஃபுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன், கோரியோகிராஃபிக், சிஜி ஒர்க் இது எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. அதனால பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம் தான். நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கும்போது தாராளமாக யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம் அந்த படத்தெல்லாம். ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் இருக்குது, ஆனால் அடல்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க.